ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். போன பாட்டில் என்ன நடந்துக்குன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாமா? நம்மளோட ஹீரோயினை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி காரில் கூட்டிகிட்டு வந்துட்டு இருப்பான். அப்போ கார் பஞ்சராக இருக்கும். அங்கே ஒரு மரம் இருக்கும். அங்கே நின்று பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே நிறைய தாயத்தெல்லாம் இருக்கும். அதை நம்ம சைக்கோ ஹீரோ அறுத்து விட்டுருப்பான். அது ஒரு பேய் மரம். ஆன்மாக்கள் எல்லாத்தையுமே அங்கே தான் கட்டுப்படுத்தி வச்சிருப்பாங்களாம். அப்படி இருக்கும்போது அந்த தாயத்தை எல்லாத்தையும் இவன் கட் பண்ணி விட்டதுனால அந்த ஆன்மாக்கள் எல்லாமே வெளில வந்த மாதிரி காட்டுறாங்க. அதில் ஒரு ஆன்மா இவங்க கூட வீட்டுக்கே டிராவல் ஆகி வந்துடுது. அந்த ஆன்மா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போகுது அப்படின்னு தெரியல. ஸோ அது வரைக்கும் போன பாட்டில் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க டிராமாக்குள்ள போகலாம். நம்மளோட ஹீரோயின் தாரா என்ன பண்றா, அங்க ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு. அது தன்னோட கணவன் தான் தனக்காக வச்சிருக்கான் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை ஓபன் பண்ணி பாக்குறா. பார்த்தா அவளுக்கு பயங்கர ஷாக்கு. ஆமாங்க, அதுல கத்தி தான் இருக்கு. அதை பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்கும்போது அங்க சைக்கோ ஹீரோ என்னம்மா என்ன பார்த்துட்டு இருக்க? ஓ, உன்னோட கிஃப்டை பார்த்துட்டியா அப்படின்னு கேட்க, என்னங்க இது கத்தி, இது எதுக்கு அப்படின்னு அவ ஆச்சரியமா கேட்க, ஆமாம்மா, இப்போ நான் உனக்கு ஒரு பரீட்சை வைக்க போறேன், அதுக்கு இந்த கத்தி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ஒரு விஷயத்த சொல்றான். இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேருக்கும் சீக்கிரமாவே கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா? பட் நீ என்ன உண்மையா காதலிக்கிறியா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும்ல. அதுக்காக தான் இந்த பரீட்சை. நான் உன் கையை கட்டுவேனா, அப்புறம் கண்ணை மூடிட்டு இந்த கத்தியை வேகமா உன் மேல வீசுவேனா, அது உன் மேல பட்டுச்சுன்னா நீ என்ன காதலிக்கல அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை உன் மேல படாம அது செவத்துல குத்தி விழுந்துச்சு அப்படின்னா நீ என்ன காதலிக்கிறேன்னு அர்த்தம். என்னம்மா, ஓகேவா அப்படின்னு சொல்ல இவளுக்கு உடனே ரொம்ப பதட்டமாகுது, பயமாகுது. என்னங்க இது ரொம்பவே வினோதமா இருக்கு, என்ன இப்படிலாம் சொல்றீங்க, எனக்கு ரொம்பவே பயமா இருக்குங்க, இதெல்லாம் வேணாங்க அப்படின்னு அவ அழுதுட்டே சொல்றா. அதெல்லாம் இல்லை, நான் சொன்னா நீ கேட்டுதான் ஆகணும், ஏன்னா நான் அவளோட கணவன் இல்லையா, கணவனே கண் கண்ட தெய்வங்கிற பழமொழியெல்லாம் நீ கேட்டது இல்லையாமா, வா வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கட்டாயப்படுத்தி கையை பிடிச்சி கட்டி வச்சிடறான். அதோட கண்ணை கட்டிக்கிட்டு அந்த கத்தியையும் எடுத்து அப்படியே அவன் மேல வீசத்துக்கு போறா. அவ கத்துறா, வேணான்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து ஒரு பேய் பார்த்துட்டு தான் இருக்கு. அவனும் வேகமா அந்த கத்தியை தூக்கி அவளை நோக்கி அப்படியே வீசுறா. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்துறா. அதுக்கப்புறம் தான் காட்டுறாங்க அந்த கத்தி செவத்துல தாங்க போய் குத்தி இருக்கு. இத பார்த்த உடனே தான் நம்ம தாராக்கு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு மூச்சையே வருது. உடனே கண்ணை திறந்துட்டு, என்னம்மா நீ இந்த பரீட்சையில பாஸ் ஆயிட்ட, நீ என்ன உண்மையா லவ் பண்ற ஏ செல்லமே அப்படின்னு சொல்லிட்டு பாசமா அவளை கூட்டிட்டு வரான். அப்பாடா, இதுக்கப்புறமாவது அந்த மாதிரிலாம் சைக்கோத்தனமா பண்ணாம இருப்பானே அப்படின்னு அவன் நினைக்கிறதுக்குள்ள இன்னொரு விஷயத்த சொல்றான். இப்ப நீ உன் காதலை நிரூபிச்சுட்ட, இப்ப என்னோட டேன். அனு இந்த மாதிரி கையை கட்டியிருப்பேன், நீ ஏன் மேல கத்தியை தூக்கி வீசணும், ஓகேவா? ஏன் காதலை நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு அவன் சிரிச்சிட்டு சொல்ல, உடனே இவன் மறுபடியும் பயப்படுற. ஏங்க இப்படி பண்றீங்க, எனக்கு பண்ணதோட நிறுத்திக்கோங்க, உங்களுக்கு எல்லாம் பண்ணாதீங்க, என்னால அப்படிலாம் பண்ண முடியாது, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறா. இந்த பாரு, நான் சொன்னதை கேட்பியா மாட்டியா அப்படின்னு ரொம்பவே அதட்டிட்டு அவனே கயிறை கையில கட்டிக்கிறான். அவ பயந்துகிட்டே நிக்கிறான். பண்ண புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். இவனும் பயந்துட்டு அப்படியே வீசத்துக்கு நிற்கும் போது அந்த நேரத்துல இந்த பேய் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம்ல. ஸோ நம்ம தாராவை பார்க்கும்போது அதுக்கு ரொம்பவே பாவமா இருக்கும் போல ஒரு பலமான காத்த வீச வைக்குது. அதனோட விளைவா டக்குன்னு அவன் கீழே குனிஞ்சிடறான். இதான் நல்ல நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை கீழே போட்டுட்டு வேகமா கீழே இறங்கி ஓடி போறா அழுதுகிட்டு. உடனே அங்க இருக்கிற எல்லாம் பதட்டமாறாங்க. என்னமாச்சு எதுக்கு இந்த நேரத்துல ஓடி வர அப்படின்னு கேட்க, உடனே அவ பயந்துகிட்டே நிக்கிறா. அந்த நேரத்துல நம்மளோட சைக்கோ ஹீரோ முகமுடிய போட்டுக்கிட்டு அப்படியே பயமுறுத்துற மாதிரி நடந்து வரான். இதை பார்த்து அங்கே இருக்கிறவங்க எல்லாம், ஓ இதெல்லாம் சாம்ராட்டோட வேலை தான் போல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு, இவன் அப்படித்தாம்மா கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருப்பான், நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, சரியா போங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமியாரும் அனுப்பி வச்சிடுறாங்க. ஆனா ஹீரோவோட அண்ணனுக்கு ரொம்பவே கோவம் வருது. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏற்கனவே ஒரு பொண்ணை இப்படிதான் பயமுறுத்திட்டு சாவடிச்சிங்க, இப்ப மறுபடியும் இவகிட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா, இவளும் பயந்துட்டு எங்கேயாவது ஓடிட்டு போறா அப்படிங்கிற மாதிரி வார்னிங் பண்ண, உன் வேலையை பாடுறா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இங்கே நம்மளோட சாம்ராட்டும் தாராவை கூட்டிக்கிட்டு ரூமுக்கு வரான். என்ன நீ உன்கிட்ட ஒரு காதல் பரீட்சை வச்சேன், நீ பாஸ் ஆயிட்ட, நான் பாஸ் ஆகணும்னா என்னன்னு பாக்குறதுக்குள்ள இப்படி ஓடி போயிட்டியே, இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஓகே, இது ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால நான் மன்னிச்சு விட்டுறேன். ஓகே டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு மட்டும் நீ காலைல சீக்கிரமா எந்திரிக்கலன்னா எங்க அம்மா மாமியார் கொடுமையை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லிட்டு, வா படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை படுக்க வைக்கிறான். என்னடா அது ஒரு நேரத்துக்கு நல்லவனா இருக்கா, இன்னொரு நேரத்துக்கு பைத்தியக்கார மாதிரி பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே அவ படுக்கிறான். நல்லா தூங்கிட்டு இருக்கும்
இருக்கும்போது நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். ஏதோ டம் டம் டம்ன்னு சத்தம் கேட்குது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அவ எந்திரிச்சு பார்க்குறா. பார்த்தா அந்த சைக்கோ பையன் என்ன பண்றான்னா, ஒரு ட்ரம்ஸ் அடிக்கிற பொம்மைய வந்து ஓட விட்டுருக்கான். அதுதான் டம் டம் டம்ன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. இத பார்த்த உடனே என்னடா நடக்குதுங்கிற மாரி பார்த்துட்டு, "என்னங்க இது நீங்க தூங்கலையா? என்னது இதெல்லாம்?" அப்படின்னு கேட்க, "இல்லம்மா எனக்கு சுத்தமா தூக்கம் வரலையா, அதான் இந்த பொம்மை கூட விளையாண்டுட்டு இருந்தேன்." "பரவால்ல பரவால்ல நீ தூங்கு." அப்படிங்கிற மாரி அவன் சொல்ல, இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அட பாவி! இந்த மாரிலாம் பண்ணினா நான் எப்புட்றா தூங்குவேன்? அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே மனசுல நெனச்சுக்கிட்டு எதுவுமே சொல்லாம சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்குறா. இவ தூங்கிட்டு இருக்கிற அந்த நேரத்துல, அந்த பேய் வந்து இவ பக்கத்துல அப்படியே நெருங்கி வருது. அப்படியே இவள ரொம்பவே இரக்க குணத்தோட பார்க்குற மாரி காட்டுறாங்க. அதோட விடிஞ்சிருது. நம்மளோட தாராவும், "ஐயய்யோ! மணி ஆயிடுச்சு. மாமியார் திட்டுவாங்களோ!" அப்படின்னு பயந்துகிட்டே எந்திரிக்கிறா. அப்ப ஹீரோவ பார்த்தா அவன் தூங்கிட்டு இருக்கான். ஓகே. நல்லா தூங்கிட்டு இருக்கான். நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால எடுத்து கீழ வைக்க போவா. டக்குனு யாரோ அவ கால பிடிக்கிறாங்க. "ஐயய்யோ! யார்ரா அது?" அப்படின்னு சொல்லிட்டு அவ பயந்துட்டு பார்க்க, அப்பதான் தெரியுது இது நம்ம சைக்கோ ஹீரோ. டக்குனு கால பிடிச்சிடுறான். "என்னம்மா நீ? நீ என்னோட பொண்டாட்டி. அப்படி இருக்கும்போது நீ தரையில நடக்கலாமா? என் கையில நட" அப்படின்னு ரொம்பவே வந்து நல்லவன் மாரி பேசுறான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது இப்படிலாம் பேசுறானே! அப்படின்னு இவ யோசிச்சுக்கிட்டு, "இல்லங்க அதெல்லாம் வேணாங்க. கை எடுங்க" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் முடியாது. நீ கையில நடக்க போறியா இல்லையா? அப்புறம் நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். நான் உன்ன ரொம்ப லவ் பண்றேன் தெரியுமா? ஐ லவ் யூ சோ மச்" அப்படின்னு சொல்லிட்டு, "எங்க நீ சொல்லு பார்ப்போம்" அப்படின்னு சொல்றான். அப்ப வந்து இவளுக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. அவளோட காதலன் கூட அவ எப்படிலாம் இருந்தான்னு அவ யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப ஒரு பெரிய மலைகள் இருக்கிற அந்த இடத்துல அவ வந்து "ஐ லவ் யூ சூரஜ்" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கத்துவா. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அவ வந்து எதுவுமே சொல்லாம இருக்கா. "என்ன நீ? நான் உன்கிட்ட காதல வெளிப்படையா சொல்லிட்டு இருக்கேன். நீ எதுவுமே சொல்லாம இருக்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "சரி சரி வா இறங்கு" அப்படின்னு சொன்ன உடனே அவளும் வந்து கால வந்து அவன் கை மேலேயே வச்சு இறங்குறா. ஓகே. இப்ப டைம் ஆயிடுச்சு. நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? எங்க வீட்ல ஒரு முக்கியமான சம்பிரதாயம் பண்ணுவோம். அந்த காவேரி நதி இருக்குல்ல, அதுல போயிட்டு கல்யாணம் ஆன புது ஜோடிகள் ஒண்ணா சேர்ந்து குளிச்சுட்டு வரணும். இதுதான் எங்க வீட்டோட சம்பிரதாயம். அதனால சீக்கிரமா நீ போய் ரெடி ஆகு. நம்ம அங்க போலாம் அப்படிங்கிற மாரி அவனும் சொல்ல, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போறா. அடுத்த சீன்ல அப்படியே அந்த காவேரி ஆத்துல தான் காட்டுறாங்க. நம்மளோட சைக்கோ ஹீரோவும் தாராவும் அப்படியே வந்து அந்த தண்ணியில மூழ்கிட்டு அப்படியே எந்திரிச்சு கைய பிடிச்சு நம்ம தாராவ அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். அப்படியே இங்க காட்டுனா ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. அந்த பேய் இருக்குல்ல, அது உடம்பு ஃபுல்லாவே உருவமற்று தான் இருக்கு. அந்த மரத்துல இது இருந்ததுனாலயோ என்னமோ, அந்த கிளைகளாலேயே வந்து அந்த உருவம் வந்து தெரியுது. அது வந்து என்ன பண்ணுது, அங்க ஒரு சிவன் கோயில் இருக்கு. பேயினாலே வந்து இந்த மாரி கோயில்கள் முன்னாடிலாம் அதால வர முடியாது இல்லையா? ஆனா இந்த பேய் வந்து நல்ல பேயா இருக்குமா என்னன்னு தெரியலங்க. அந்த சிவன் கோயிலுக்கு போயி, அந்த சிவன் மேல பூஜைலாம் பண்ணுது. தலையில தண்ணிலாம் ஊத்தி என்னென்னமோ வந்து பூஜைலாம் பண்ணிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே அந்த சிவன் வந்து எதுவுமே சொல்லாம அமைதியா தான் இருக்காரு. இதுக்கு நடுவுல ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்குமா என்னன்னு தெரியல. இது நல்ல பேய்ங்கிறதுனால தான் இந்த மாரிலாம் நடக்குதான்னு தெரியல. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதோட தாரா, சைக்கோ ஹீரோ 2 பேருமே வந்து ஒண்ணா வீட்டுக்கு வந்து ஆரத்திலாம் வந்து எடுத்துட்டு ஹீரோ வந்து போயிடுறான். அப்போ வந்து மாமியார் வந்து சொல்றாங்க, "அங்க எடுத்தது போதுமா? இங்க எனக்கு எடு ஆரத்தி பாப்போம்." அப்படிங்கிற மாரி ரொம்ப திமிரா மாமியார் திமிர காட்டுறாங்க. அதோட பெரிய மருமகளும், நம்ம சின்ன மருமக தாரா 2 பேருமே சேர்ந்து மாமியாருக்கு ஆரத்தி எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து மாமியார் வந்து தாராவ பார்த்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. இத சொன்ன உடனே நம்மளோட தாராக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. என்னன்னா, "என்னோட பையன் சாம்ராட்டுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அவனுக்கு நீ இப்ப 2ஆம் தாரம் தான். அது உனக்கு தெரியுமா? போனவன் மாரி நீயும் வந்து அவன விட்டு போகாம அவன் கூட எப்பவுமே இருப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியம் பண்ணு" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. உடனே வந்து இவளுக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா இவளுக்கு வந்து இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. சாம்ராட்டுக்கு இப்பதான் முதல் கல்யாணம் இவ கூட அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்ளோ நாளா இவ நினைச்சிட்டு இருப்பா. என்னடா இது 2வது கல்யாணமா? இதுக்கு முன்னாடி இவனோட மனைவியா யாரு இருந்திருப்பா? அவங்களுக்கு என்ன ஆச்சு? அப்படின்னு சொல்லிட்டு பல பல கேள்விகள் அவ மனசுல ஓட ஆரம்பிக்குது. இந்த கோவம் எல்லாமே சாம்ராட் மேலயும் திரும்ப ஆரம்பிக்குது. அவ எதுவுமே சொல்லாம அவ அங்கேருந்து வேகமா நம்மளோட ஹீரோவை பார்க்க போறா. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பார்ட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்க நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை.